அதிகப்படியான மொழிகள்ல எழுதப்படுற புத்தகமும் வேத புத்தகம். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஜனங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகம் இதுதான். எல்லா ஆளினால் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எதுதான் இருக்குது? வேதாகமம் தான் நினைச்சது. எத்தனையோ வேதங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க, அப்படித்தானே? எத்தனையோ புத்தகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த புத்தகங்களுக்கு இல்லாத ஒரு மகிமை இதுதான். எத்தனையோ பேர் இந்த புத்தகத்தை அழிச்சிடலாம், புத்தகத்தினுடைய வார்த்தைகளை அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த புத்தகம் இல்லாம போயிரும் நினைச்சிருக்கவங்க அழிஞ்சிருக்காங்களே தவிர இந்த புத்தகம் செய்யல, அழியவே செய்யல. ஒவ்வொரு அந்த வேதத்தை எதிர்க்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் எரிச்சாங்க, என்னெல்லாம் செய்தாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கும் ஜீவனுள்ள ஒரு புத்தகம்னு சொன்னா அதை எதுதான் சொல்ல முடியும்? வேதாகமத்தை தான் சொல்ல முடியும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அருமையானுடைய அப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, அந்த வார்த்தை என்ன ஒழிவதே கிடையாது. இந்த வார்த்தை என்ன ஒழிவதே கிடையாது. பாருங்க, பைபிளை எரிச்சாலும் கூட இப்ப நம்ம தினம் கோயிலுக்கு போறோம், வரோம், எல்லாம் செய்யறோம். ஒருவேளை பைபிளை யாராவது ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துல என்ன செய்யுது? இருக்குது. அதை நம்ம என்ன செய்வோம்? இது பண்ணதான் செய்வோம். நம்ம அந்த அது இருக்குதுங்கிறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. எப்படி பூமிக்கு அடியில தண்ணி இருக்கிறது நமக்கு வெளியில பார்த்தா தெரியுதா? தண்ணி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அது தோண்டி எடுத்தாதான் அல்லது தண்ணி இருக்குன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அதுபோல அன்னைக்கு இப்போ போன முதல் சனிக்கிழமை நாங்கள் வசிக்கக்கூடிய அந்த ரகுமத்தினருங்கிற பகுதியில் உள்ள அந்த சர்ச்சில் பெண்கள் மாநாடு ஒரு வேதாகமத்தோடு ஒரு நாள்னு சொல்லி ஒரு இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி நானும் போயிருந்தேன். நானும் பாப்பியும் போயிருந்தேன். அதுபோல் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. கேள்விகள் கேட்டாச்சுன்னா இந்த பிள்ளை பக்கத்தில் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. பதில் சொல்லுது, எழும்பி சொல்ல மாட்டேங்குது. எனக்கு டக்குன்னு எழும்ப முடிய மாட்டேங்குது. நீ எழும்பி சொல்லலாம், நான் சொல்றேன் உட்காந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப பாருங்க, அவளுக்கு அவங்க வசனம் தெரியலே, எனக்கு இது செய்யல, தெரியவே செய்யாது. எப்ப பார்த்தாலும் காலையில எழுந்தின உடனே அவ அம்மா அடுப்பங்கல விளைச்சது ஒரு பரிசத்துக்கு உட்காந்துட்டே இருக்கும். நான் நினைப்பேன், சும்மா வேலை செய்யறதுக்கு மாற்றப்பட்டு இந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு. அப்ப நான் நினைச்சேன், சரி ஏதோ கொஞ்சம் மண்டைக்குள்ள வசனம் நினைச்சிருக்கு, ஏறி இருக்குன்னு சொல்லி என்ன செய்யுது நினைச்சேன். ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாவே என்ன செய்யாது, போகாது. பாருங்க, ஆண்டோடைய வசனங்களை நம்ம மண்டையில ஏற்றி வைக்க இப்ப நாங்க வந்த உடனே மோட்டர் போட்டு தண்ணி என்ன செய்யுது மேலே ஏற்றி வச்சிட்டோம். நம்ம தேவையான இடத்துல தேவையான நேரத்துல திறந்தா அது என்ன செய்யுது, தண்ணி வருது. அதே போல ஆண்டோட வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது நம்மளை அறியாமலே அந்த மூளையில் என்ன செய்கிறோம், ஏறி எழுதி உட்கார்ந்தோம். இப்போ தேவையான நேரத்துல அது கஷ்டமான நேரமா இருக்கலாம், துன்பமான நேரமா இருக்கலாம், இன்பமான நேரமா இருக்கலாம், தேவைகள் வேண்டிய இடம் நேரமா இருக்கலாம். எந்த நேரமா இருந்தாலும் சரி, ஏற்ற வேளையிலே அது என்ன செய்யும், நமக்கு ஆண்டவரால் அந்த வசனங்கள் அருளப்படும். ஆண்டவரால் அந்த வசனங்கள் அருளப்படும். பாருங்க, காடு நிறைந்த அந்த உலகத்துல வாழ்றோம், எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும். பாருங்க, மத்தேயு 5:18, மத்தேயு 24:35 ஒரே வசனம் தான். எல்லாருக்கும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒழிந்து போகாதுன்னு சொன்னார். ஆண்டவர் பொய் சொல்வாரா? ஆண்டவர் பொய் சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்லி இருந்தாருன்னா அந்த ஒழிஞ்சு போயிருக்கும். ஆனா ஆண்டவர் பொய் சொல்லதுனால ஆண்டோடைய வார்த்தை இந்த அளவு நம்முடைய கையில என்ன செய்து இருக்குது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒழிந்தே என்ன செய்யாது, போகாது.